எபிசோட் ஸ்டார்டிங்ல ஃபைனல் வெளியில சாஸ்கி நாட்டோ மாசா நின்னுட்டு இருக்கானுங்க கடைசி சண்டை போடுறதுக்காண்டி. ஒன்னு நெஜி சொன்னது நாட்டோ யோசிச்சு பார்க்கான். நாட்டோ சில நேரம் ஏன் கண்ணோட உன் கண்ணு வந்து ரொம்ப அற்புதமான கண்ணுடா, சில பேரை இருட்டுல இருந்து கூட்டிட்டு வரக்கூடிய கண்ணுடா அப்படின்னு சொல்றான் நெஜி. சாஸ்கி வந்து இப்ப இருட்டுல இருக்கான், அவனை நீ தாண்டா காப்பாத்தி கூட்டு வரன்னு சொல்றான் நெஜி. நெஜி கண்ணாடி நிக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா ஒருத்தனை ஒன்னால மட்டும் தாண்டா காப்பாத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீ சொன்னது கரெக்ட் தான் நெஜி, நான் தான் அவனை காப்பாத்தி கூட்டி போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. டேய் நான் ஹொக்காக்கு என்ன உனக்கு என்னன்னு புரிய வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. இட்டாச்சி என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டான், அதுல இருந்து நான் ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சேன்னு சொல்றான் அவன். இட்டாச்சி வந்து லீஃப் வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி உயிரை விட்டான்டா, அது எதுக்குன்னு முதல்ல நான் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான் அவன். இந்த வில்லேஜ்னா என்னது, இந்த கிளான்னா என்னது, இதுக்காண்டி எதுக்கு அவன் உயிரை விட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி போனேன். அதுக்கப்புறம் வந்து பழைய ஹொக்காகையை வர வச்சு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றான் அவன். வில்லேஜ்ங்கிறது சாதாரண விஷயம் தான்டா, ஆனா அதுக்குள்ள இருக்க மக்கள் தாண்டா எல்லாமே முக்கியம்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இவங்களுக்குள்ள எப்ப சண்டை நிக்கும் அப்ப வந்து உண்மையான அமைதி கிடைக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இட்டாச்சி அதை தாண்டா எதிர்பார்த்தான்னு சொல்றான். கடைசியில் இதை தாண்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கான் சாஸ்கி. அவன் இந்த வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி அவன் கிரிமினல் பட்டத்தை வாங்கிக்கிட்டான், துரோகிங்க பட்டத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான், ஒரு ரோக் நிஞ்சா விலையை உலாவிக்கிட்டு இருந்தான். இந்த உலகத்திலே அவனை வெறுக்கிற மாதிரி ஆளாக்கிக்கிட்டான். ஷேடல் வந்து லீவ் வில்லேஜை காப்பாத்தினதை இட்டாச்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் தாண்டா உண்மையான ஹொக்காகேன்னு சொல்றான் அவன். அவன் எல்லாரும் மதிக்கும்படி இடத்துல அவன் இல்லடா, எல்லாரும் வெறுக்கும்படி இடத்துல அவன் இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எனக்கு இப்ப தாண்டா புரிஞ்சிச்சு இட்டாச்சியோட ஃபீலிங்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. ஆனா எங்க அண்ணன் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா என்ன உயிரோட விட்டுட்டு போனது, அவன்கிட்ட இருந்து உண்மையை மட்டும் என்கிட்ட மறைச்சிட்டு போய் விட்டு என்னுள்ள வெறுப்பை வெளியே கொண்டு வந்தான் பத்தியா, அதான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் நான் எங்க அண்ணன் மாதிரி இருக்க போறதுல எங்க அப்பா மாதிரி இருக்க போறதுல நான் டிஃபரெண்டா அந்த உலகத்தையே கரெக்டா கொண்டு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. நான் எப்பவுமே தனியான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. இந்த உலகத்துல உள்ள வெறுப்பை மட்டும் நானே சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காம, நான் தனியா இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போறேன், ஷினோபி பிரச்சனை மட்டும் தீர்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. உலகத்துல உள்ள இனிமேல் எந்த தப்பு நடந்தாலும் நானே எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன், எல்லாரும் வெறுப்பு என்னோட அடங்கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இந்த ஷினோபியோட என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறேன், இந்த வெறுப்பு எல்லாத்தையும் என்னோட முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான்டா உண்மையான ஹொக்காகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இப்ப நீ சொன்னில இதுக்கு எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு நேரத்தை கட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நான் ஆல்ரெடி உன்ட்ட சொன்னதுதான்டா, யாரும் என் பேச்ச கேட்க வேண்டாம்டா, என்னோட பவர் வச்சு எல்லாரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. டேய் இட்டாச்சி இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வந்தானே இன்ன வரைக்கும் உனக்கு புரிஞ்சு கூட முடியலையேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் நீனும் கிட்டத்தட்ட காகுயா மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் உடனே சாஸ்கி சொல்றான், டேய் நான் சொல்ல போறது ஒன்னே ஒண்ணு தான்டா, இனிமேல் என் லீஃப் வில்லேஜ் வந்து இருட்டுல போய் அடையக்கூடாதா, நான் ஒருத்த மட்டுமே இருட்டுல வாழ்ந்துக்கிடுன்னு சொல்றான் அவன். நான் ஃபியூச்சரை வந்து பேஸ்ல இருந்து கிரியேட் பண்ண போறேன்டா, எல்லாத்தையும் நல்லபடியா வச்சிருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. டேய் நீ டெய்ல்டு பீச்சை கொல்ல போறாங்க, 5 காகேஸையும் கொல்ல போறாங்க அப்படிதானு சொல்லிட்டு நாட்டை கேட்கான். ஆமான்னு சொல்றான் அவன். நீ இட்டாச்சிக்கு நடந்ததை பத்தி தாண்டா பேசிக்கிட்டு இருந்தேன். சரி நான் ஒன்னு சொல்றேன், இட்டாச்சி நீனு ஒரு காலகட்டத்தில் அண்ணன் தம்பியா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ நீ அப்படி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி சொல்றான், டேய் இட்டாச்சி வந்து என்னோட கடந்த காலண்டா, அவன் பண்ண தப்ப நான் திரும்பி பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. அதனால தாண்டா ஒன்னையும் கொல்லப்பறன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க அண்ணன் மாதிரி தாண்டா நீ, ஒன்னையும் நான் கட் அவுட் பண்ணிட்டோம்னா மிச்சம் எல்லாமே எனக்கு சரியா வந்துரும் சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டீங்கன்னா ஒன்னை என்ன கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. நான் முன்மக்கள்ல இருந்து நிறைய நானும் கத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாட்டோ. அவங்க எல்லாம் என்ன மாதிரி தப்பு பண்ணாங்க, அதெல்லாம் எப்படி சரி பண்ணு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்காம. உன்னை இட்டாச்சி சொன்னதை யோசிச்சு பார்க்கான். டேய் சாஸ்கி வந்து உன் கையில விட்டுட்டு போறான்டா நாட்டோ, அவனை ஸ்டாப் பண்ணக்கூடிய உன்னால மட்டும் தான்டா முடியும்னு சொல்லிட்டு போயிருது.